நான் உங்கள் வைரல் விவசாயி பேசுகிறேன். இன்றைக்கி பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்றதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் ஒன்றும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத பார்த்துட்டு இருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல்லைக்கான ஆளில் செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம தினமும் போடுற விவசாய வீடியோ உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். நீங்கள் ஒரு வீடியோ கூட மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் நம்ம என்ன தகவல் சொல்ல வரோன்றதே உங்களுக்கு தெளிவாக புரியும். நிறைய விவசாயிகள் வீடியோ பார்க்குறீங்க, பட் ஆனால் லைக் போட மாட்டீங்க. முடிஞ்ச அளவுக்கு லைக் போடுங்க. நீங்கள் போடுற ஒவ்வொரு லைக்குக்கும் ஒவ்வொரு ஷேருக்கும் அடுத்தடுத்து நம்மளுக்கு வீடியோ போகிறதுக்கு ரொம்பவே மோட்டிவேட்டாக இருக்கும். இன்னைக்கு பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நெல் நடவு முதல் அறுவடைக்கான உர மேலாண்மை பற்றி தான் பார்க்க போகிறோம். நெல் பயிருக்கு எந்தெந்த காலங்களில் எந்தெந்த பருவங்களில் எந்தெந்த உரங்களை போடணுன்றது நிறைய விவசாயிகளுக்கு டவுட்டாகவே இருக்குது. இன்னைய வரைக்குமே கடைக்காரங்க கொடுக்குறதா எடுத்துகிட்டு போய் நிலத்தில் வீசுகிறாங்க. இதுவே நம்ம தேர்ந்தெடுத்து போடலாம். முதல் உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15 to 20ஆம் நாள், இரண்டாம் உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 to 50ஆம் நாள், மூன்றாம் உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75 to 80ஆம் நாள். ஸோ இந்த காலங்களில் தான் நம்ம உரங்க அளவை கரெக்டாக கொடுக்கணும். ஸோ முதலாவதாக பார்த்தீங்கன்னா 3ஆம் நாளத்துலேயே நீங்கள் உரத்தை ஸ்டார்ட் பண்ணிடணும். அது என்ன உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க் சல்பேட் சொல்லக்கூடியது நீங்கள் 3ஆம் நாளே போடணும். நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக அந்த மாற்று பயிர் இல்லாமல் நெல் வயலே வச்சுட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ஜிங்க் குறைபாடு நிறைய வயலில் இருக்கும். ஸோ இந்த ஜிங்க் குறைபாட்டை தடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் நடவு செஞ்ச 3ஆம் நாளே நீங்கள் ஜிங்க் சல்பேட் பயன்படுத்தணும். அது மட்டும் இல்லாமல் கலை மேலாண்மையில் நிறைய விவசாயிகள் கொஞ்சம் தோல்வடைஞ்சிடுறாங்க. ஸோ இந்த தோல்வுக்கு என்ன ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல் வயலில் அதிகப்படியான களைகள் வந்துடும். அதனால பார்த்தீங்கன்னா மகசூல் இழப்பு அதிகமாக ஏற்படும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கவுன்சில் ஆக்டிவ்னு சொல்றது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கராவுக்கு 45 கிராம் இருந்தாவே போதுமானது. நீங்கள் மணலில் கலந்தோ இல்லை மாட்டு தொழுவங்களை கலந்தோ நீங்கள் வீசலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் ரேசர்னு சொல்லக்கூடிய லிக்விட் மருந்து, இது பார்த்தீங்கன்னா ஒரு ஏக்கராவுக்கு 600 ml. இது ஒரு ஏக்கருக்கு எவ்வளோ பயன்படுத்தலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜிங்க் சல்பேட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 கிலோலேருந்து ஒரு 10 கிலோ வரைக்கும் பயன்படுத்தலாம். இதுவே நீங்கள் ஜிங்க் சல்பேட் ஏன் அப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல் வயலுக்கு முதல்ல எடுத்துக்கிற சத்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஜிங்க் சத்து தான் முதல்ல எடுத்துக்கும். ஸோ நெல் வயலுக்கு ஒரு தாய்ப்பால் மாதிரின்னு சொல்லுவாங்க ஜிங்க் சல்பேட்டு. ஸோ அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏக்கராவுக்கு 5 கிலோலேருந்து ஒரு 10 கிலோ வரைக்கும் பயன்படலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா கவுன்சில் ஆக்டிவ், இது பார்த்தீங்கன்னா களைக்கொல்லி, இது பார்த்தீங்கன்னா செலக்டிவ் ஹெர்பிசைடு தாங்க. எந்தெந்த பயிர்களை கொல்லுமோ அதை மட்டும்தான் கொல்லும். நெல்வயலுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் ஏற்படுத்தாது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சூப்பர் ரேசர். 15 to 25ஆம் நாள் உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு மூட்டை அளவு போட்டாவே போதுமானது. ஒரு ஏக்கராவுக்கு 45 கிலோலேருந்து ஒரு 65 கிலோ வரைக்கும் நீங்கள் பயன்படுத்தலாம். இதுவே நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா அடி உரமாக காம்ப்ளெக்ஸ் கொடுக்காம இருப்பாங்க. அந்த மாதிரியான விவசாயிகளுக்கு காம்ப்ளெக்ஸ் போடணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோ பயன்படுத்துங்க. இது ஒரு மூட்டை, அது ஒரு மூட்டை, 2 மூட்டையே போதுமானது. மைக்ரோ நியூட்ரண்ட் அதாவது 4 கிலோ to 10 கிலோ, அதாவது இந்த குருணைன்னு சொல்லுவாங்க, வாலி குருணை, பக்கெட் குருணை அப்படி சொல்லுவாங்க. அதை ஒரு 4 கிலோலேருந்து ஒரு 10 கிலோ வரைக்கும் பயன்படுத்தலாம். பிப்ரோனியல், அதாவது இது ரொம்பவே முக்கியமானது. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகளோட நிலத்தில் பார்த்தீங்கன்னா இந்த கதிர்வரும் பருவத்தில் குருத்து பூச்சி தாக்கம் அதிகமாக ஏற்படும். கதிர்வரும் காலங்கள்லையோ இல்லை இந்த தூர் வெடிக்கும் காலங்கள்லையோ பார்த்தீங்கன்னா அதிகப்படியான குருத்து பூச்சி வரும். ஸோ அதற்கு முன்கூட்டியே நீங்கள் இந்த பிப்ரோனில் சொல்லக்கூடிய கலந்த போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரியான ப்ராப்ளம் எதுவுமே வராது. யூமிக் ஆசிட் அடுத்து பார்த்தீங்கன்னா 2 கிலோ பயன்படுத்தினா போதுமானது. யூமிக் ஆசிட் எதற்கு பயன்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான வயலில் வேர் இறங்குவதற்கும் அதிகப்படியான தூர் கட்டுவதற்கும் யூமிக் ஆசிட் ரொம்பவே பயன்படுது. இரண்டாம் உரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 45 to 50ஆம் நாள். இதில் எதெல்லாம் கொடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கியமானது ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த நேரடி நெல் விதைப்பு செய்கிறவங்க, மிஷின் நடவு செய்கிறவங்க, இல்லைனா நீங்கள் கை நடவிலே லாங் டூரேஷன் நடவு செஞ்சுருக்கவங்க மட்டும் இதை ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஷார்ட் டூரேஷன் இந்த ADT 37, மகேந்திரா இந்த மாதிரி நடுறவங்களுக்கு இந்த இரண்டாம் உரம் தேவைப்படாது. ஸோ இதில் என்னென்ன உரம் போடலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த அமோனியம் சல்பேட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 30 கிலோலேருந்து 40 கிலோ போடலாம் ஒரு ஏக்கராவுக்கு. சல்பர் போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோ பயன்படுத்தலாம். ஃபேக்டம்பஸ் பயன்படுத்துனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 30 கிலோலேருந்து ஒரு 40 கிலோ பயன்படுத்தலாம். யூரியா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 30 கிலோ பயன்படுத்தலாம். இதில் ஏதாச்சும் ஒரு காம்பினேஷன் எப்படி பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் காம்ப்ளெக்ஸ் யூரியா இல்லைன்னா அமோனியம் சூப்பர் காம்ப்ளெக்ஸ், இந்த 3 தான் இப்படி தான் பயன்படுத்தணும். இது 4த்தையும் பயன்படுத்த வேணாம். ஏதாச்சும் ஒன்று ஒமிட் பண்ணிடலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு மிதமான உரம் தான் சொல்லுவாங்க. நீ அதிகமாக அந்த டைமில் போட்டிங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா புகையான் ஏற்படும். ஸோ அதனால் நீங்கள் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா யூரியாவை தவிர்த்துருங்க. யூரியாவை தவிர்த்துட்டு அமோனியா போடுங்க. அதுக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா பூ உரம் சொல்லுவாங்க. பூ உரம் அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒன்று. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா மகசூல் எடுக்கிற நேரத்தில் பார்த்தீங்கன்னா இந்த உரங்களில் நிறைய விவசாயிகள் போடுறதில்ல. அப்படி போடாத விடுறதால நிறைய நெல்கதிரில் பார்த்தீங்கன்னா பதில் அடிச்சிடும். இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குறிப்பிட்ட மகசூல் எடுக்க முடியாது. பக்கத்து கைனிக்கார் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு
ஒரு ஏக்கராவுக்கு 50 மூட்டை அறுவடை செய்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு 30 மூட்டை தான் அறுவடை செய்வீங்க, இல்லை 35 மூட்டை அறுவடை செய்வீங்க. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த பொட்டாஷ் சத்து உங்கள் நெல்வாயில் இருக்காமல் இருக்கும். ஸோ அதுக்கு பொட்டாஷ் சத்தை நீங்கள் அதிகப்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கதிர் வரும் பருவத்தில் நீங்கள் இந்த பொட்டாஷ் ப்ளஸ் அம்மோனியம் சல்ஃபேட் பயன்படுத்துங்க. நிறைய விவசாயிகள் பார்த்தீங்கன்னா யூரியாவை பயன்படுத்துறீங்க. யூரியா பயன்படுத்துனீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த டைமில் ஒரு வளர்ச்சி வந்துடும். அந்த வளர்ச்சி வர்றதால நெல்வாயில் பார்த்தீங்கன்னா கீழே படுத்துடும். கீழே படுத்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சரிவர பால் ஏறாது. அதனால் பார்த்தீங்கன்னா யூரியாவோட கண்டென்ட் பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்போ பயன்படுத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிகப்படியான நைட்ரஜன் சத்துக்கள் தேவைப்படுவது எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா நெல்வாயில் 15 to 25ஆம் நாள் அப்போ மட்டும்தான் நீங்கள் யூரியாவை பயன்படுத்தணும். மோஸ்ட்லி நீங்கள் அதுக்கு மேலே யூரியாவை பயன்படுத்த வேணாம். பயிர் ரொம்பவே டல்லாக இருந்துச்சு, பயிர் ரொம்பவே உட்கார்ந்து இருந்துச்சு அப்படின்னா கூட நீங்கள் அப்போ சமயத்தில் மட்டும் இந்த யூரியாவை பயன்படுத்தலாம். மற்ற சமயத்தில் நீங்கள் யூரியாவை பயன்படுத்த வேண்டாம். ஒரு முறை பயன்படுத்தினாவே போதுமானது. அதுக்கு மாற்றாக நீங்கள் அம்மோனியம் சல்ஃபேட் பயன்படுத்தலாம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்மியான நைட்ரஜன் கண்டென்ட் தான் இருக்கும். உங்களுக்கு விவசாயம் பண்ண ஆசையா இருக்கா? அதை பத்தி அதிகமா தெரிஞ்சுக்கணும்னா கிராம விவசாயி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.